தமிழ்நாட்டில் 1,07,000 நீர்நிலைகள் இருப்பதாகவும் அதில் 52,000 பயன்பாட்டில் இல்லை என்கிற ஒரு பதிவு அதில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலேயே நான் சொல்கிறது, நான் குறைச்சலாக ஒரு 100 நிகழ்ச்சிகளை அமைச்சர்களை வைத்து நடத்திருக்கேன். அமைச்சர்களை மேடையில் வைத்தே சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு நம்ம நிறைய விஷயத்தில் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறோம். அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. 30 to 40 ஆண்டுகளுக்கு உள்ளாக 3இல் 1 பகுதி நீர்நிலைகளை இழந்து இருக்கிறோம். இந்த பேங்க்ரப்சிங்கில் நம்ம திவாலாயிட்டோம் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது கடனையும் தாண்டி திரும்ப கட்ட முடியாத நிலை. இன்றைக்கி உலகம் அந்த நிலைக்கு, உலக நாடுகள் அப்படி வந்திருக்குன்னு ஐநா சபை சொல்லி இருக்கிறது. எனவே அதை கருத்தில் கொண்டு, அதே மாதிரி உலகில் இருக்கிற மிக முக்கியமான 100 நகரங்களில் 50 நகரங்கள் மக்கள் வாழ தகுதியற்றதாகிவிட்டது, டே 0 வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு விதமும் சொல்லியிருக்கிறாங்க, மூழ்கும் சிங்கிங் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு தலைநகரத்தை இடம் மாற்றுறாங்க. ஏன்னா ஆண்டுக்கு 10 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் அந்த மண் கட்டிடங்கள் எல்லாம் இறங்குகிற நாள் அந்த தலைநகரை மாற்றி இருக்கிறார்கள். இது ஒரு நகரமானா பல நகரங்களில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். சரியா, அது எங்கெங்கேயோ சொல்கிறான், நமக்கு பிரச்சனை இல்லைன்னீங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. சென்னை இங்கே சவுத்தில் 2 சொல்லியிருக்காங்க, நம்மளும் பெங்களூரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம். அப்போது அந்த டே 0 நம்ம எந்த ஊரை பற்றி பேசுகிறோம்? உடனே சவுத் ஆஃப்ரிக்கா, கேப்டவுன் கிரிக்கெட் நடந்தால் தான் அதை பற்றி பேசுகிறோம். இங்கே கூட அது மாதிரி ஒன்று நடத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் சென்னையில் 2019 அந்த டே 0 நாம் சந்தித்திருக்கிறோம். அது மாதிரி இந்த ஸ்டேக் ஹோல்டரை பற்றியெல்லாம் ஐயா சொன்னாங்க. இப்போ நாம் இதில் பெரும்பாலும் எல்லாரோட இணைந்து வேலை செய்கிறோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோன்னா நாங்கள் குறைவாக ஒரு 100 அமைப்புகளோடு இணைந்து வேலை செய்கிறோம். அது ரொம்ப ஒரு, அதே மாதிரி உடன்படல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் மீண்டும் எல்லா இடங்களிலும் வலியுறுத்துவது. கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், அதனால் எதிரியாயிட வேண்டியதில்லை. நாம் இணைந்து நல்ல பல விஷயங்களை மேற்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிற்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ இதை விமர்சிக்காதவங்களே இல்லை. ஒரு காலகட்டத்தில் இதை மிகப்பெரிய, அதாவது இன்றைக்கு கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு நாம் இந்தியா இருக்கிறது என்று சொன்னால் நிறைய கெமிக்கலை யூஸ் பண்ணோம் சாரெல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு. நான் இது மாதிரி ஒரு இடத்துல பேசும்போது என் கூட இருந்த ஒரு முக்கியமான ஆளுமை சொன்னார், எதையும் அதன் காலத்தோடு ஒப்பிடணும் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த நாளில் உணவு, அதாவது தாது வருட பஞ்சம்னு பார்த்திங்கன்னா இருக்குது. அன்றைய தமிழ்நாட்டில் 3 கோடி பேரில் 1 கோடி பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல். அதே மாதிரி நாம் சுதந்திரத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்த சூழலில் தான் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இன்றைக்கி நம்ம உணவில் மேலே வந்திருக்கோம். ஏன் இப்போ நாமெல்லாம் ஆராய்ச்சி, இப்போ இன்னும் சொன்னால் இப்போ MSSR ஃபவுண்டேஷன்லேருந்து இப்போ நிறைய மாற்றங்களையும், இப்போ நம்ம இயற்கை உணவுகளை பற்றியும் நிறைய இன்றைக்கி அந்த எல்லாம் முன்னெடுத்து இருக்கிறார்கள். எனவே அந்த மாற்றம் காலத்தோடு நம்ம ஒப்பிட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த நாளில் நீர்நிலைகள் குறித்து நாம் செயல்படும்போது, மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். இப்போ ஆக்டிவிட்டியெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் ஆவடி கமிஷனர் ஒன்று சொன்னாங்க, இப்போல்லாம் ஆக்டிவிஸ்ட் கூட்டிட்டாங்க, ஆக்டிவிட்டியை காணுன்னாங்க. ஏன்னா எல்லாம் விமர்சனம், அதனால் நிறைய. அதே மாதிரி அம்மா அவர்கள் சொல்லும்போது குடிமராமத்துனாங்க. அந்த குடிமராமத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா குடிமக்களால் செய்யப்படுவது தான் குடிமராமத்து. ஆனால் ஓராண்டு அரசாங்கம் செஞ்சதுன்னாங்கல்ல. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் அந்த குடிமராமத்து குடிமக்களால் செய்யப்பட்டது. மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் செஞ்சாங்க. அதனுடைய இறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு அவங்களுக்கு பணமே கொடுக்கல. ஆனால் ஒரு ஏரியை கடல் மாதிரி நான் பார்த்தேன். நான் போய் அந்த ஊரில் நேரடியாக அதை பார்த்தேன். ஆனால் கடைசியாக அந்த முன்னெடுத்தவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். அதுதான் இன்றைய யதார்த்தம். ஏன்னா இன்றைக்கி போராட்டம் அப்படி எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நினைவில் கொள்ளுங்க. அது மாதிரி நீர்நிலைகளுக்கான செலவுகளை பற்றி சொன்னாங்க. ஐயா ஜனகராஜன் அவர்கள் சொல்லி தான் நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவேன். 10 ஆண்டுகளில், நான் சொல்கிறேன் ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது கேட்டது, 10 ஆண்டுகளில் 40,000 கோடி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவர் பேசின இன்னொன்று கேட்டேன். அதாவது அன்றைய ADMK ஆட்சியில் 8 ஆண்டுகள் முடிந்தப்போ அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, 8 ஆண்டுகளில் குடிதண்ணீர் கொடுப்பதற்காக மட்டும் 38,000 கோடி செலவு செய்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேட்டி. ஐயா அது பார்த்தேன். 38,000 கோடின்னு அன்றைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்போ எங்கே எந்த தவறு நடக்குது? அதாவது நம்ம நீடித்த அந்த சஸ்டைனபிலிட்டி சொன்னாங்க இல்லையா, அதற்காக நாம் எந்த வேலையும் செய்யலை. அன்னைக்கு ஃபயர் ஃபைட்டிங் மோடில் அன்னைக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்குறது, அதாவது வறட்சி பெரும்பஞ்சங்கள் எல்லாம் வரமாக பார்க்குற ஒரு அவலம் இன்றைக்கி இருக்குது. அந்த மனநிலை மாற வேண்டும். அப்புறம் இந்த வேர்ல்டு பேங்க் கான்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லும்போது மிக அழகாக சொன்னாங்க.
இப்போ நீர்நிலைகளை எடுத்துக்கிட்டிங்க, இப்போ சென்னைக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் யார் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறா? CMWSSB மெட்ரோ வாட்டர் தண்ணீர் கொடுக்குது. அதர் தேன் சென்னை தேர்ட் போர்டு கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் எந்த நீர்நிலையும் சொந்தம் கிடையாது. சொந்தம் இல்லாதவர்கள் தான் தண்ணீர் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு 15க்கு மேற்பட்ட துறைகள்கிட்ட இந்த நீர்நிலைகள் இருக்குது. அப்போ அதற்கும் இதற்குமான ஒரு இணைப்பு இல்லாமல் இருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அது மாதிரி இங்கே மாறுபட்ட பார்த்திங்கன்னா இதோட இன்றைக்கி ஒரு அழகான பியூட்டி என்னென்னா, பெரு நிறுவனங்கள் இப்போ வந்து HCL இருக்கிறாங்க, அசோக் லேலாண்ட் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறுவனங்களும் நான் எல்லா மேடைகளையும் சொல்வது சாமானியர்களே சாதிக்கிறார்கள்னு. இங்கே சாதனையாளர்கள் பலரை நான் பார்க்கிறேன், வியந்து போய் பார்க்குறேன். அந்த தம்பி விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் பாருங்கள். அவர் ஃபயர் சர்வீஸில், ஐயா நீங்கள் என்ன உங்கள் வேலை பதவி பெயர் சொல்லுங்கள், என்னவா இருக்கீங்க? ஃபயர் சர்வீஸ் டிரைவர். ஆனால் அவர் ஏரியை மீட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் பதிவு செஞ்சது என்னென்னா, போன வெள்ளத்தில் அந்த ஊரை காப்பாற்றியது மணிகண்டன் அந்த மேடையில் சொல்கிறார். எப்படி பாருங்கள், அதுதான் இங்கே. அதே மாதிரி பக்கத்தில் ஆதி ஃபவுண்டேஷன், அவர் இப்போது பிரமாதமாக பார்த்திங்கன்னா இதில் தருமபுரி மாவட்டத்தில் இப்போ ஒரு 6 இப்போ எல்லாத்தையும் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடிக்கடி ஜனகராஜ் சாரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவர் சொல்லி தான் நான் எழுதி வச்சுக்கிறது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 40,000 கிலோமீட்டர் நீர்வழிப்பாதைகள் இருந்திருக்கு. இன்றைக்கி என்ன 20,000 கிலோமீட்டர் தான் இருக்குது. 20,000 கிலோமீட்டரை காணவில்லை. அப்போது அதே மாதிரி நீர்நிலைகளை பற்றி சொல்லும்போது ஒரு மத்திய அரசு ஒரு புள்ளி வரும். அதாவது டேட்டாவை பற்றி இன்றைக்கி சமீபத்தில் ஒன்று படித்தேன். டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா இல்லாமல் வேலை செய்ய முடியாது, ஆனால் டேட்டா எப்பொழுதும் சரியாக இருக்குமானா அதுவும் இருக்காது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனாலும் டேட்டாவோடு நம்ம வேலை செய்யணும், அப்போ தான் கொஞ்சமாவது நம்ம ஒப்பிட முடியும் என்கிற அடிப்படையில் மத்திய அரசு ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற நீர்நிலைகள் 24,24,000. நம்ம ஊருக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டில் 1,07,000 நீர்நிலைகள் இருப்பதாகவும் அதில் 52,000 பயன்பாட்டில் இல்லை என்கிற ஒரு பதிவு அதில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலேயே நான் சொல்கிறது, நான் குறைச்சலாக ஒரு 100 நிகழ்ச்சிகளை அமைச்சர்களை வைத்து நடத்திருக்கேன். அமைச்சர்களை மேடையில் வைத்தே சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு நம்ம நிறைய விஷயத்தில் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறோம். அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. 30 to 40 ஆண்டுகளுக்கு உள்ளாக 3இல் 1 பகுதி நீர்நிலைகளை இழந்து இருக்கிறோம். சொன்னாங்க இல்லையா, நாம் வந்து இப்போதைக்கு மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை, அதாவது மக்கள் பங்கேற்பு இல்லாத எந்த ஒரு முயற்சியும் வெற்றியடையாது என்கிற அடிப்படையில் மக்களை இணைத்து தான் நாம் எல்லா முயற்சியும் எடுக்க வேணும் அப்படின்னு என்ன செய்கிறோம், வாடகை இல்லா இயந்திரங்களை கொடுக்குறோம். பெரு நிறுவனங்களை இணைச்சு அந்த இயந்திரங்களை கொடுத்துருக்குறாங்க. அதை வாடகை இல்லாமல் கொடுத்து டீசல் சம்பளம், இப்போ சமீபத்தில் கொமர்ஸ் நிறுவனத்திலேருந்து வண்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி காயத்ரி ஃபவுண்டேஷன் வண்டி கொடுத்தாங்க. டீசல் சம்பளம் எல்லாம் கொடுங்கண்ணா. இப்போ அரியலூரில் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா நல்லாசிரியர் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஏரி அவருக்கு வந்து விகடன் விருது கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 7-10 ஏரி. என்னென்னா அவருடைய மகள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. உட்காருங்க, அங்கேருந்து அவங்க பணம் அனுப்புவாங்க. ஒரு நாள் நான் அரியலூரில் இருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு மகள் ஃபோன் பண்ணால் நம்ம என்ன கேட்கணும், நல்லா இருக்கேம்மா, மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, பேரப்பிள்ளை நல்லா இருக்குமா இல்லை கேட்கணும். இவர் கேட்டது என்னம்மா இன்னும் பணம் அனுப்பலையே, நான் எப்போ வேலை ஆரம்பிக்கிறது. நான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் நிறுத்திங்க, பேரப்பிள்ளையெல்லாம் விசாரிங்க, அப்புறமா பணத்தை கேளுங்க. அப்பேற்பட்ட மனிதர். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு இயந்திரம் கொடுத்தோம். அப்புறம் கைஃபாலேருந்து இயந்திரம் கொடுத்தாங்க. இப்போ 30க்கு மேற்பட்ட 37 ஏரிகளை ஒரு தனி மனிதர் மீட்டெடுத்திருக்கிறாருன்னா அற்புதம் பாரு. ஸோ இது மாதிரியான ஒரு இயக்கம், இப்படி இதை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நீங்கள் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் அந்த தெரு சந்திப்புகளெல்லாம் நின்று ஒரு இயக்கம் பேசுவாங்க, மதங்களை பரப்புவது. அது மாதிரி நாங்கள் ஆயிட்டோம். எங்கே போனாலும் இதை பற்றி பேசுகிறது அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக என்னென்னா, இப்போ ஒரு பெரு நிறுவனம் ஹுண்டாய் மொபிஸ் 5 இயந்திரங்களை கொடுத்துருக்குறாங்க. அதோட பியூட்டி என்னென்னா, நிரமஞ்சமாகவே கைத்தட்டலாம். ஏன்னா இப்போ என்ஜிஓக்களுக்கு ஏன் அசட் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன ஏன் அந்த அசட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்கள் இந்த இயந்திரம் அந்த கம்பெனிலேருந்து என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இதோட அக்கௌண்டபிலிட்டி என்ன, நீங்கள் இதை சரியாக ஓட்டிருக்கீங்களா. நான் சொல்கிறது ஒரே ஒரு ஏரியை தூர்வாரிட்டாலே நீங்கள் கொடுத்த பணம் முடிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு சின்ன ஏரிக்கும் அசோக் லேலாண்ட் சார் அநேகமாக ஒத்துக்குவாங்க. ஏன்னா ஒரு சில ஏரிகளுக்கெல்லாம் நம்ம 50 லட்சம் 1 கோடியெல்லாம் கொடுக்குறோம். அப்போ இந்த இயந்திரம் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து வேறு ஒருத்தர் டீசல் சம்பளம்லாம் கொடுத்து ஒரு ஏரியை தூர்வாரிட்டாலே நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லுவேன். அது மிக அழகாக இப்போ 5 மாவட்டங்களில் வேலை செய்கிறது, எல்லோரோடையும் இணைந்து ஒரு வேலை செய்கிறது அப்படின்னு. இப்போ வந்து அது நம்ம வெளியில் போய் பார்த்தா தான் நம்ம செய்கிற வேலை ரொம்ப கம்மி அப்படின்னு தெரியும். ஹொசூரில் போய் பார்த்தேன். ஹொசூர் பீப்புள் சொசைட்டி
இப்போ என்னென்ன நம்ம எப்படி தான் சட்டத்தை மாற்றிக்கிறோங்கிறது. இப்போ ஒரு காலத்தில் காவிரி வந்து இங்கே இருந்து ஓடுனதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பழவேற்காட்டில் நீங்கள் படம் போட்டிங்களாம்மா சரி, பழவேற்காட்டில் தான் வந்து காவிரி இருந்தது கலந்ததுங்கிறாங்க. அதுலேருந்து தான் அப்படி மாறி அந்த பக்கம் போயிடுச்சுங்கிறாங்க. அப்போ எங்கே போனீங்கனாலும் மணல் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, ஆறுலேருந்து தண்ணி எடுக்க தானே உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆறுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அழகான இடத்தில் பெரிய கிணறு போட்டு லிஃப்ட் இரிகேஷனில் 10க்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு ஒரு சாமானியர்கள் தண்ணீர் கொடுக்குறாங்க. இதை விட என்ன ஒரு பெரிய இதான் முன்மாதிரி, மாற்றத்தின் நாயகர்கள் இவர்கள் தான். அதே ஆர்ட் ஆஃப் லிவிங் ஒரு பெரிய அமைப்பு வந்து முன்னெடுக்கிற ஒரு அற்புதமான பணி. 365 நாளும் தண்ணீர் ஓடி 3 ஆண்டுகள் நிறைவு கொண்டாடினாங்க. 7 வருஷமாக பாருங்கள், 365 நாளும் தண்ணீரே இல்லாத நதிக்கு ஒரு தண்ணீர் கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் நான் அறிந்து என்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடணும்ல, வேறு ஏதாச்சும் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க. நான் அறிந்து முழுமையாக அந்த மக்களை பயன்படுத்தி இன்னும் அவர்களை நல்வழிப்படுத்திய ஒரு அமைப்பு, ஒரு பணி என்று சொன்னால் அது நாகநதி திட்டம். அவர் நம்மோடு இருக்கிறார். இப்போ அதை வந்து பல மாவட்டங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி அதை அவங்கள்ட்ட இந்த பிரேக் அவுட் செஷன் நிறைய நேரம் இருக்குது, அதில் பேசி உங்களுடைய பதிவுகளை பண்ணுங்கள். திரு நாராயணன் முதலிப்பட்டி ஏரி அமைச்சர் அவர்கள் வந்து துவக்கி வச்சார். 100 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு ஏரி. அந்த பாருங்கள், சிட்டியில் எங்களால் வாங்க முடியல. ஒரு சில ஆயிரங்கள் கூட அங்கேருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து வர்றதில்ல. அவங்க எப்பேற்பட்ட சாமானியர்கள், ஆனால் 10 லட்சம் ரூபாய் டீசலுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எப்பேற்பட்ட அமைப்பு பாருங்கள். ஒரு நிமிஷம் நாராயணன் எழுந்து நிற்கலாம். அவருக்கு ஒரு கரவொலியை இந்த இடத்தில் நன்றியோடு பதிவு செய்வோம். அடுத்ததாக சோலைவனம். அந்த காடு எத்தனை ஏக்கரியா? 59 ஏக்கரில் ஒரு ஃபாரஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் 3 முறை வந்திருக்கிறாரு. இப்போ ப்ராஜெக்ட் டைரக்டர்லேருந்து அத்தனை பேரும் வந்து வெகு அழகாக பாராட்டுகிறாங்க. ஒரு அழகான காடு. இன்னும் சொன்னால் ஆக்கிரமிப்பை மக்களே முன் வந்து அந்த நிலத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அடுத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் பாருங்க, அவரும் அது என்ன ஒரு ஏரியா? அவரை நான் இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன், ஃபோனில் மட்டும்தான் பேசினேன். நீலாபுரம் ஏரி. அந்த ஏரியிலையும் மக்கள்கிட்ட இருந்து இப்போ எவ்வளோ கலெக்ஷன் தம்பி ஆரம்பித்து வச்சு அவரும் ஒரு 5-6 லட்சம். சின்ன கிராமம். அந்த ஏரிக்கு இப்போ நம்ம ஒரு இயந்திரத்தை கொடுத்துருக்குறோம், கைஃபாலேருந்து கொடுக்குறாங்க. அவர் ஒரு நாள் என்ன ஒரு ஃபோன் பண்ணார், ஐயா இது மாதிரி அமைச்சர் வரணுங்கிறாங்க, நிகழ்ச்சி நடத்தணுங்கிறாங்க, சோலைவனம் வந்து அதெல்லாம் கூடாது, ஏன்னா எக்ஸ்ப்ளோரா வண்டி கொடுத்துருக்கு, நீங்கள் என்ன அமைச்சரை வச்சு நிகழ்ச்சின்னு. சந்தோஷமாக வச்சு நடத்துங்க, தேர்தல் நேரம் அமைச்சர்கிட்ட சொன்னீங்கன்னா பணம் கொடுப்பாருன்னு. உண்மையிலேயே அன்றைக்கு வந்த அமைச்சர் 1 லட்ச ரூபா அவருக்கு அந்த பணிக்கு பணமும் கொடுத்து இன்னும் என்ன தேவையோ நான் அனைத்தையும் பெற்று தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு கட்சியாக டெய்லி கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சுருக்கிறேன். அவருக்கு நம்முடைய வாழ்த்தும் பாராட்டும். இன்னொரு நந்தன் கால்வாய் டீம் அப்படியே எழுந்து நிற்கலாம். நந்தன் கால்வாய் டீம் பார்த்திங்கன்னா, இது எதற்காகன்னா அந்த நம்பிக்கைக்காக சொல்கிறேன், முடிச்சிடுறேன். இவங்க நந்தன் கால்வாய் பார்த்திங்கன்னா 60க்கு மேற்பட்ட ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு போயிருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு விவசாய அமைச்சர், அவர் பேர் உட்காருங்க, இந்த கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு விவசாய அமைச்சர் இருந்திருக்கிறார். அவருடைய கனவு வந்து அந்த நந்தன் கால்வாயை உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதா இருந்திருக்கு. நான் ஜனகராஜ் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் ஒரு 60 ஆண்டுகளில் நிறைவேறாத இந்த அணி செஞ்சுருக்கிறாங்க. அதோட தலைவராக செயலராக இருந்து செயல்படுறவர் பார்த்திங்கன்னா சென்னையில் கார்ப்பரேஷன் பஸ்ஸு இதில் கண்டக்டராக இருக்கிற அன்பழகன் என்கிற சாமானியரே இன்றைக்கி 60 ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு போயிருக்கிறார். அப்படி நம்ம வந்து நிறைய இணைந்து செய்யும்போது பல சாதனைகளை செய்ய முடியும் என்று சொல்லி இன்னும் குறிப்பிட வேண்டிய நிறைய இருக்காங்க. இப்போ வெட்டிவேர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டு பயிர். இன்றைக்கி இங்கிலீஷில் வெட்டிவேருக்கு பேரும் வெட்டிவேர். 120 நாடுகளில் நீர் மேலாண்மையில் பயன்படுத்துகிறாங்க. மண் அரிப்பை தடுக்க பயன்படுத்துகிறாங்க. 5 அடி செடி 24 அடி வரையும் வேர் போகுதுங்கிறாங்க. அப்படி பின்னல் நான் பட்டுக்கடை வச்சுருந்தேன், பாவும் ஊடும்னு சொல்கிறோம். நிஜமாகவே வெட்டி வேர் பின்னலை பார்த்திங்கன்னா இந்த பாவு ஊடெல்லாம் அங்கே நிற்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு செடி வெட்டிவேர். அதற்கான இயக்கத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், திரு PN சுப்பிரமணியம். இதெல்லாம் பிரேக் அவுட்டில் நீங்கள் எல்லோருமே டிஸ்கஸ் பண்ணணும்.